Hello students, welcome to Hiba Max. 11th standard Max பார்த்துட்டு இருக்கோம். third chapter example 3.56 இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 3.56 question கொஞ்சம் பெருசா இருந்தது, அதனால புக்லயே நான் படிக்கிறேன். The government plans to have a circular zoological park of diameter 8 km. சைடுல டயக்ராம் கொடுத்திருக்காங்க. Diameter 8 அப்ப radius 4 divided by 2. A separate area in the form of a segment formed by a chord of length 4 km. So chord na diameter வந்து cross பண்ணக்கூடாது. மற்றபடி ஒரு சர்க்கிளில் ஏதாவது ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டு நம்ம அதை ட்ரா பண்ணோம்னா கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஒரு செக்மெண்ட், இதோட லென்த் வந்து 4 கிலோமீட்டர். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா allotted exclusively for veterinary hospital. ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல் வரப்போகுது இந்த பார்க். Find the area of the segment to be allotted for the hospital. ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ ஏரியா? அப்போது இது ஒரு செக்டரா? சர்க்கிளில் ஒரு பீஸ் வந்து செக்டர். இந்த செக்டர்லேருந்து ஏபிஓ தெரியுதா? ஏபிஓ இந்த ஏரியாவை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு க்ரீன் ஏரியா மட்டும் கிடைக்கும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இப்போது நோட்டில் சால்வ் பண்ணலாம். ஸோ கொஷனில் வரைஞ்ச டயக்ராம் தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இது ரேடியஸ், இது டீட்டா, இது 4 கிலோமீட்டர் கார்டோடது. அதுதான் சைட்லேயும் நான் எழுதியிருக்கேன். ஏபி வந்து கார்ட் 4 கிலோமீட்டர், ரேடியஸ் வந்து 4 கிலோமீட்டர், ஏன்னா டயமீட்டர் 8 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. டீட்டா வந்து ஏஓபியோடது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் செக்மெண்ட் எழுதிக்கலாமா? ஏரியா ஆஃப் செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் செக்டர் வேணும். ஏரியா of the sector minus area of triangle AOB. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். இப்போ ஏரியா ஆஃப் செக்டர் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? 1/2 r ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா. இது வந்து இந்த எக்ஸாம்பிள் சம்க்கு மேலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஓபி half into r ஸ்கொயர் இன்ட்டு sin theta. இங்கே வந்து லென்த் இன்ட்டு பிரெத் பண்ண முடியாது, தீட்டா இருக்கு இல்லையா? ஸோ half into r ஸ்கொயர் இன்ட்டு sin theta. இப்போ இது ரெண்டுத்துலையுமே 1/2 r ஸ்கொயர் காமனாக இருக்குது. 1/2 r ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோன்னா தீட்டா மைனஸ் sin theta. இப்போ ஆரோட வேல்யூ 4 கிலோமீட்டர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 1/2 இன்ட்டு 4 ஸ்கொயர். தீட்டா வேல்யூ தெரியாது, ஸோ தீட்டா மைனஸ் sin theta. இப்போது நெக்ஸ்ட் லைனில் 4 4s are 16/2 theta minus sin theta. 2 1s are 2 8 times. That is equal to 8 times of theta minus sin theta. இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்து theta வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். theta வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு law of cosine வந்து எடுத்துக்கலாம். law of cosineோட வேல்யூ என்னென்னா cos theta is equal to a square plus b square minus c square divided by 2 into a into b. இப்போ இங்கே ஏபிசி என்னன்னு கேட்கலாம். ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 4. இப்போ நெக்ஸ்ட் லைனில் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர், பி ஸ்கொயர் 4 ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் 4 ஸ்கொயர் தான், டிவைடட் பை 2 இன்ட்டு 4 இன்ட்டு 4. ப்ளஸ் மைனஸ் கேன்சல் பண்ணலாம். 4 4s are 16 டிவைடட் பை 4 4s are 16. 2 இன்ட்டு 16 எழுதிக்கலாம். ரெண்டும் கேன்சல் ஆகிட்டா 1/2. இப்போ cos theta is equal to 1/2. அப்போ தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரியா? 5/3 எழுதிக்கலாமா? தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சதை நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ கண்டுபிடிச்ச தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் தீட்டா is equal to 5/3 in equation 1. equation 1 என்னது? 8 into theta. theta வேல்யூ 5/3 minus sin theta. theta வேல்யூ 5/3. which is equal to 8 into 5/3 அப்படியே இருக்கட்டும். sin theta ஓட வேல்யூ sin 5/3, அப்போ sin 60 வேல்யூ √3/2. இப்போ இது எல்சிஎம் எடுத்தால் தானே சால்வ் பண்ண முடியும். ஸோ 8 into 2 into pi minus 3 into √3 divided by 2 3s are 6. இப்போ இந்த 6 வெளியே எடுத்துடலாமா? 8/6 2 pi/3 √3 2 4 times 2 3 times. Therefore area of segment is equal to 4/3
2 pi minus 3 root 3 meter square னு எழுதிட்டா போதும். ஏன்னா ஏரியாவோட வேல்யூல நம்ம மீட்டர் ஸ்கொயர் எழுதணும். எக்ஸாம்பிள் 3.57 இந்த வீடியோல பார்க்கலாம். In a triangle ABC, prove that b square into sin 2c plus c square into sin 2b is equal to 2 times of bc into sin a. Triangle ABC கொடுத்துட்டாங்க and இதை வந்து proof பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given என்ன proof பண்ண சொல்லியிருக்காங்கன்னு எழுதிடலாம். b square sin 2c plus c square sin 2b is equal to 2 times of bc sin a. So மூணு வேல்யூலுமே sin இருக்கு. So நான் sin formula இங்க எடுத்துக்கிறேன். The sin formula is a by sin a is equal to b by sin b is equal to c by sin c is equal to 2 times of r. So இந்த வேல்யூலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து எழுதுவோம். அது நமக்கு வந்து தெரியணும். என்னன்னா இப்போ a is equal to sin a 2r பக்கத்தில் போயிடலாம். அப்போ 2r sin a ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி b is equal to sin b அந்த சைட் போனால் 2r sin எழுதிட்டு அப்படியே sin b. c is equal to 2 into r sin c ன்னு எழுதிக்கலாமா. டினாமினேட்டர் இருக்கிறதெல்லாம் 2r பக்கத்தில் நான் கொண்டு வந்துடுறேன். இப்போ நம்மளோட LHS பார்ட் எடுத்து எழுதுங்க. b ஸ்கொயர் sin 2c plus c ஸ்கொயர் sin 2b. ஃபர்ஸ்ட் b ஸ்கொயர்னா இதுதான். இப்போ 2r into sin b whole square sin 2c அப்படியே எழுதிக்கோங்க plus c ஸ்கொயர். அப்போ இந்த வேல்யூ 2r sin c whole square sin 2b. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இது ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 2s are 4 r square sin square b into sin 2c plus same 2 2s are 4 r square sin square c அப்புறம் sin 2b. இப்போ ரெண்டுத்துலேயும் 4r square காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாமா. 4r square into sin 2b இப்படியே இருக்கட்டும். sin 2c அப்போ எப்படி எழுதலாம்னா 2 times of sin c cos c. கிளியரா? ப்ளஸ் இந்த 4r square வெளியே எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு sin square c இருக்கட்டும். சேம் sin 2b. அப்போ இதை எப்படி மாற்றலாம்னா 2 sin b cos bன்னு மாற்றிக்கலாமா. இப்போ இந்த டேர்மில் பாருங்கள், இந்த 2வை வெளியே எடுத்துடலாம், இந்த 2வையும் வெளியே எடுத்துடலாம். ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அப்போ 4 2s are 8r square. பேலன்ஸ் இருக்குது, அது மட்டும் எழுதுங்க. sin square b sin c cos c plus sin square c sin b cos b. நெக்ஸ்ட் லைனில் sin bயும் sin cயும் ரெண்டுத்துலையுமே இருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு sin b வெளியே எடுத்துடலாம், இங்கே ஒரு sin c வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் sin bயும் sin cயும் காமனாக வெளியே எடுத்துகிட்டு பேலன்ஸ் எழுதியிருக்கேன். sin square b ரெண்டு வாட்டி இருந்தது, ஒரு வாட்டி எழுதியிருக்கேன். sin square c ரெண்டு வாட்டி இருக்கிறது, ஒரு வாட்டி எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் இது எப்படி மாறும்னா sin a cos b cos a sin b. இது மட்டும் மாற்றி எழுதிக்கலாம். பட் அது ஒரு லைன் தேவைப்படும். நம்ம இதிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போதும். sin a cos b cos a sin b இன்டூ தானே. ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு லைன் எழுதுனா பரவாயில்ல அப்படின்னா இன்னொரு லைன் எழுதிக்கோங்க. இப்போ இது எதோட ஃபார்மேட்னா sin a plus b. அப்போ b plus cன்னு நம்ம மாற்றிக்கலாமா. இந்த ஃபுல் டேர்மையும் sin b plus cன்னு மாற்றிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து எழுதிக்கலாம். 8r square sin b sin c sin b plus c. இப்போ இந்த sin b plus c நான் எப்படி மாற்றி எழுத போகிறேன்னா a plus b plus c is equal to pi ட்ரையாங்கிள். இப்போ b plus c னா pi minus a இந்த இடத்துல மாற்றிக்கலாமா. அடுத்த லைன் 8r square sin b sin c sin pi minus a sin pi minus a sin a மாற்றி எழுதிக்கலாமா. 8r square into sin b sin c sin a ன்னு மாற்றி எழுதிட்டேன். இப்போ எனக்கு ப்ரூஃபில் வந்து இந்த ரெண்டு டேர்மும் மாறி இருக்கும். ப்ரூஃபில் பாருங்கள், இங்கே b அப்புறம் cன்னு வரும். இப்போ நமக்கு அங்கே என்ன இருக்குது sin b. sin b ஈக்குவல் டு 2r எப்படி எழுதலாம். இப்போ இங்கே sin b வேணும்னா b by 2rன்னு எழுதிக்கலாமா. அதே மாதிரி sin c வேணும்னா c by 2r. இதுதான் மாற்றி எழுத போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும் 8r square b by 2r sin c வந்து c by
2r into sin a. இப்போ 8 இருக்கு, இங்கே 2 2s are 4, இது கேன்சல் பண்ணிட்டா 2. r ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் நமக்கு 2 times of bc sin aன்னு இருக்குமா? இதுதானே நம்மளோட RHS. ஸோ LHS வச்சு RHS ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.